ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய 5 சப்ஜெக்ட் மார்க்கை வாங்கியிருந்தோம். ஸோ அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு மார்க்கை இன்புட்டாக வாங்கியிருது. அதில் டோட்டல் பண்ணியிருந்தோம். அதோடைய ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அந்த ஆவரேஜை வச்சு அந்த ஸ்டூடெண்ட்டுடைய கிரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலயமா நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி காட்டியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தேர்ட் பார்ட் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்னும் ஆல்ரெடி இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் கேரக்டர் இன்புட்டை வச்சு, ஓகேங்களா, இந்த வீடியோவில் நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் கேரக்டர் டைப்பில் வாங்க போகிறோம். கேரக்டர் டைப்பில் வாங்கிட்டு அதை இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ரெட் சம் நாலேஜ். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக யூசர்கிட்டேருந்து ஒரு கேரக்டர் டைப்பில் இன்புட் வாங்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான இன்புட் வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் வாங்கியிருந்தோம். அது இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர் இன்புட், அதாவது ABCDEFGH அந்த மாதிரி கேரக்டர் டைப்பில் இன்புட் வாங்கி அதில் இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சம் பேசிக் ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, A ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ஸ்ட்ரிங். ஓகேங்களா? நான் இப்போ யூசர்கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்க போகிறோம். ஓகேங்களா? கேரக்டர்னால் வெறும் ABCD. ஓகேங்களா? அதாவது கேரக்டர்னால் வெறும் ABCDEFGன்னு ஒவ்வொரு லெட்டராக வர்றது கேரக்டர். ஸ்ட்ரிங்குனா சீக்வன்ஸாக ஃபுல்லாக வர்றது. லைக் இந்த இன்புட்டுன்றது ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ என்டர் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங். அந்த மாதிரி நான் யூசர்கிட்டேருந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட்டை இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது கரெக்டாக இருக்கா, அதை வச்சு நான் இப்போ பேசிக்காக ஒரு சம் டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குகிறேன். இன்புட் வாங்கி ஏன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் மேக் பண்ண போகிறேன். இஃப் A ஈக்குவல் டு பீக். ஓகேங்களா? பிரிண்ட் valid input from user. ஓகேங்களா? else print invalid input. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? யூசர்கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கியிருக்கேன். அதை ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் மேக் பண்ண. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் A ஈக்குவல் டு பீக் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட் ஆனது A வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் பண்ண A வேரியபிளில் இருக்க வேல்யூ பீக் அப்படின்ற ஸ்ட்ரிங்குக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் வேலிட் இன்புட் ஃப்ரம் யூசர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப குழப்பல. இன்புட் வாங்குகிறோம், ஏன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் பண்ண வேரியபிளில் இருக்க வேல்யூ, அதாவது இன்புட் பீக் அப்படின்ற ஸ்ட்ரிங்குக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் வேலிட் இன்புட் ஃப்ரம் யூசர். இல்லை ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், பிரிண்ட் இன்வேலிட் இன்புட். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டபுள் ஈக்குவல்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த வேரியபிளோட வேல்யூ இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஈக்குவலாக இருக்கா, அதாவது இந்த வேரியபிளில் இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த டபுள் ஈக்குவல் டு. நான் ஆல்ரெடி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இந்த டபுள் ஈக்குவல் டு, சிங்கிள் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டர்ஸ் இந்த 3 பார்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா?
ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இஃப் ஏ ஈக்குவல் டு பீக் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து பீக் அப்படின்ற ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் வேலிட் இன்புட் ஃப்ரம் யூசர் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஒருவேளை அது ஃபெயில் ஆகுது அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், பிரிண்ட் இன்வேலிட் இன்புட் வந்து ஃப்ரம் யூசர். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து பெருசாலாம் எதுவும் க்ரியேட் பண்ணல, இன்புட் வாங்கியிருக்கேன், இஃப் கண்டிஷனில் அது கேரக்டரை வச்சு செக் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த வேல்யூ வந்து ஏன்ற வேரியபிள் இருக்க வேல்யூ வந்து இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா, அப்படி ஈக்குவலாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா வந்து எல்ஸ் பார்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? நான் இங்கே கோலன்லாம் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் இந்த கோலன்லாம் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இஃப் டாட் பிஒய். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் தோணுதோ இப்போ நீங்கள் அதை வச்சு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றதால் இஃப் டாட் பிஒய்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு என்ன இன்புட் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்டர் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இன்புட் கொடுக்குறேன். ஓகேங்களா? யூடியூப் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு வந்து இன்புட் கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் இன்புட் அப்படின்னு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே வந்து செக் பண்ணுறேன் இஃப் ஏ ஈக்குவல் டு பீக் அப்படின்னு. அதாவது இந்த ஏ வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து பீக் ஈக்குவலாக இருந்தால், அப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் வேலிட் இன்புட்னு வரும் ஒருவேளை. ஸோ இது வந்து இந்த கண்டிஷன் நமக்கு இங்கே ஃபெயில் ஆகுது. ஏன்னா நான் இங்கே கொடுத்துருக்க இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்ற இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ யூடியூப்ன்ற இன்புட் கொடுத்ததால இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிட்டு எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து அகைன் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அகைன் வந்து எனக்கு என்டர் த ஸ்ட்ரிங் கேட்குது. இப்போ நான் வந்து பீக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன கேட்குது, என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேலிட் இன்புட் ஃப்ரம் யூசர். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான கண்டிஷன் வேணால் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2 வேரியபிளோட வேல்யூ சேமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், இல்லை வந்து ரொம்ப அட்வான்ஸான கண்டிஷன்ஸ் கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண இந்த கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இதுக்கு எந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டன்ட்டு எந்த ஒரு கண்டிஷனும் உங்களுக்கு இல்லை. ஓகேங்களா? எந்த கண்டிஷன் வேணால் நீங்கள் வந்து இஃப் எல்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சின்டாக்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இஃப் எல்ஸ் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படிலாம் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.